இங்க ஒரு அம்மா தன்னோட கை குழந்தையோட வீட்ல இருக்கும்போது ஒரு வயசான லேடி வந்து உன்னோட குழந்தைய கிட்ட குடுக்குறியா, உன் குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பாக்கணும், எனக்கு உன்னோட குழந்தை கொஞ்ச நேரம் கூடன்னு சொல்லி ரொம்பவுமே கிரிமினல் தனமா அந்த குழந்தை கேட்டுட்டு இருக்கா. ஆனா இவ்வளோ பயந்துட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு உள்ளியும் போயிட்டு கதவையும் மூடிடுறா. என்னடா இது இவங்களா இப்படி பண்றாங்களேன்னு சொல்லி பயந்தது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தைய சாகடிக்கிறதுக்காக 3 பேரை இவளோட வீட்டுக்கும் அனுப்புறா. ஆரம்பத்துல இவங்கள பார்த்த இவ ரொம்பவே பயந்து அந்த குழந்தைய ஒரு மறைவான இடத்துல வச்சது மட்டும் இல்லாம கதை ஓரத்துல நின்னு இவளும் பாதுகாப்பு கொடுக்கறா. ஆனா இவ வீக்கா இருந்தனால அந்த கதவை உடைச்சிட்டு வந்த ஒருத்தன் இவள சும்மா விடாம இவளையும் புடிச்சு வைக்க, மத்த 3 பேர் சும்மா இல்லாம அந்த குழந்தைய ஒரு இடத்துல இருந்து எடுத்தது மட்டும் இல்லாம ஒரு துணியில அந்த குழந்தைய போட்டு மாத்தி மாத்தி ஒரு பால் மாதிரி தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. கண்ணு முன்னாடியே தன்னோட குழந்தை இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி ரொம்பவுமே கஷ்டப்பட்ட இவ தன்னோட குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள அந்த வயசான லேடி அந்த குழந்தைய அந்த துணியில போட்டு பயங்கரமா சுத்துன்னு சுத்தி அந்த குழந்தையும் இறந்த பிறகுதான் அந்த துணியோட அந்த குழந்தைய தரையில அப்படியே தூக்கி போட்டு போறா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடம் ரத்த வெள்ளத்துல இருக்கவோ பார்த்த இந்த அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க. இவ்வளவு சின்ன வயசுலயே தன்னோட குழந்தைய புதைச்சிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆளாக்குனவங்களை நம்மளால எதுவுமே பண்ண முடியலையேன்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுமே ரொம்ப டிப்ரெஸ்டான ஸ்டேட்ல இருந்தனால தன்னோட ஹஸ்பண்டும் இந்த இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கும் கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்கேயும் பார்த்தா ஃபுல்லா வெள்ளைக்காரங்களா இருக்கிறத பார்த்த இவங்களுக்கு இன்னமும் பயம் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க இவங்கள பாக்குற விதமே ஏதோ விலங்குகள் எல்லாம் ஒரு ஜூல பாக்குற மாதிரி விசித்திரமா பாக்குற மாதிரி இவளுக்கு தோணுனால இங்க என்ன நடக்க போதும்னு சொல்லி ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிக்கிறா. அக்கம் பக்கத்துல யாராவது புதுசா வந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் நம்ம பேச முடியலனாலும் அவங்களை இந்த மாதிரி பார்க்காம இருந்தாலாச்சு அவங்களுக்கு நிம்மதியா இருக்கும்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.